இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியுமே அப்படி தான். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வச்சுங்களேன், 10லேருந்து 12 மணி வரைக்கும் தான் ஒரு ஓபி பார்ப்பாங்கன்னா, அப்போது அதுக்கப்புறம் வர பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஹாஸ்பிட்டல்னால் ஒரு சர்வீஸ் தான், அது 24 ஹவர்ஸில் நீங்கள் எப்போ போனாலும் அது கிடைக்கணும். அது அவங்கக்கிட்ட காசுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ நீ 10லேருந்து 12க்குள்ளே தான் பார்த்துக்கணும், அப்போ தான் நீ டாக்டரை பார்க்க முடியும்னா அதுவே வேஸ்ட்டு தான். சீமான், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ எத்தனை என்ன பேச்சு கடாயிச்சாலும் எங்கால் மேலே வந்துக்கிட்டே தான் இருப்பான். மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, மாதம் நாங்கள் கிடையாது. கேஸ் விலை உயர்ந்து போச்சு, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு, எல்லாமே உயர்ந்து போச்சு. ஆனால் மக்களோட வாழ்வாதாரம் இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னு 90% நிறைவேற்றிட்டாங்க. இன்னும் ஒரு 10% இருக்குது, 5% என்னமோ இருக்கும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், டிஎம்கே ஓகே தான். இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லா கட்சியுமே அப்படி தான். குடியுமா இருக்க ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகிறது, ஒரு பால் விலை ஏறினது, பருப்பு விலைலாம் ஏறிடுச்சு, எல்லா விலையும் ஏறிடுச்சு. இப்போ நார்மல் பீப்புள் கரெக்டாக சர்வே பண்ண முடியல, நல்லா படித்த பசங்களுக்கு வேலை இல்லை. அந்த மாதிரி குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, நாங்களாம் பண்ணது தப்பு. அதை எல்லா கேள்வியும் கேட்கணும் தான் நினைக்கிறேன். படித்த பசங்களுக்கு வேலை இல்லை, எல்லா பொருளும் விலை ஏறுது, ஹாஸ்பிட்டலில் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டுறாங்க. இன்னமும் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிபி செக் பண்ணோன்னா லைனில் நின்று இருக்கும். நானே பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 2 மிஷின் இருக்குது, ஒரு மிஷின் சார்ஜ் இல்லை. அங்கே பேஷண்ட் ஒரு 50 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தராக எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு மிஷின் என்னங்க பண்ணுதுன்னு மிஷினையே கையில் எடுத்துகிட்டேன். நான் மிஷினை கையில் எடுத்துகிட்டு பார்த்தா சார்ஜ் இல்லை, அதையும் தொடுறீங்கன்றாங்க. நான் தொடுறேன்னா இங்கே அவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க, மிஷினை நான் எடுத்து பார்த்தேன்னு தான் எனக்கு சார்ஜ் இல்லைன்றது. இதை ஏன் நைட்டு போடல, நைட்டே போகிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு வந்தேன். அதே மாதிரி இன்னுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இல்லை, மாத்திரை இல்லை, இந்த க்ரீம் இல்லை. ஒரு ஸ்கின் டாக்டரை போனால் பார்க்க போனோன்னா எல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்க, இதை வெளியே வாங்கிக்கப்பா, இதெல்லாம் இங்கே கிடைக்காது. இங்கே கிடைக்காதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் அப்புறம் என்ன கொடுக்குறீங்க நீங்கள்? எல்லாமே அப்படி தான். பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்லேருந்து இப்போது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வச்சுங்களேன், 10லேருந்து 12 மணி வரைக்கும் தான் ஒரு ஓபி பார்ப்பாங்கன்னா, அப்போது அதுக்கப்புறம் வர பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஹாஸ்பிட்டல்னால் ஒரு சர்வீஸ் தான், அது 24 ஹவர்ஸில் நீங்கள் எப்போ போனாலும் அது கிடைக்கணும். அது அவங்கக்கிட்ட காசுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ நீ 10லேருந்து 12க்குள்ளே தான் பார்த்துக்கணும், அப்போ தான் நீ டாக்டரை பார்க்க முடியும்னா அதுவே வேஸ்ட்டு தான். அதுலேயே டோட்டலும் வேஸ்ட்டு, கவர்மெண்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான். அதே மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷனும். நீங்கள் ஒரு எம்பி தெரியும், ஒரு எம்எல்ஏ தெரியும், ஒரு சிஎம் தெரியும், ஒரு வார்டு கவுன்சிலர் தெரியும்னா நீங்கள் போய் உள்ளே பேசுகிறதும் உள்ளே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் யாருமே தெரியாது, சாதாரணமாக உள்ளே போய் பேசுகிறீங்கன்னா உங்ககிட்ட போலீஸ்காரங்க பேசுகிறதே வேறு மாதிரி இருக்கும். யாரா நீ, எதுடா வந்த, அப்படி பேசுவாங்க. அதே நீங்கள் ஒரு பெரிய ஆளோட ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா அப்போ பேசுகிறது வேறு மாதிரி இருக்கும், வாங்க போங்க அப்படி பேசுவாங்க. ஒரு நார்மல் பீப்புள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதையே இருக்காது. அவங்கள ஒரு நார்மல் பீப்புளாக கூட அவங்க கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம சொல்லுவோம், எங்களுக்காக தானே வேலை செய்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க மரியாதையே இல்லாமல் தான் பேசுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ரோடு எல்லாமே. ஒரு ஹெல்மெட் போட்டு போனால் மட்டும்தான், இதையும் இதில் காட்டியிருக்காங்க, ஒரு ஹெல்மெட் போட்டு போனால் மட்டும் உயிரை காப்பாற்றிட முடியுமா? முடியவே முடியாது. ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்? ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே ஒரு டிவைஸ் வச்சு வண்டி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஏன் இப்போ ஹெல்மெட் போட்டிருந்தாலும் உடம்புல ஏறினாலும் இறந்து தானே போவாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். இது என்னென்னா அவங்க காசு வாங்குறதுக்காகவே பண்ணுறாங்கன்னு தான் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்க நீங்களே ஹெல்மெட் கொடுங்க. லேடிஸ்க்காக ஃப்ரீயாக பஸ் விட்றீங்க, ஃப்ரீயாக ஒரு ஹெல்மெட் கொடுக்க முடியாதா கவர்மெண்ட்டால்? ஏன் எவ்வளோ ஆண்களுக்கு எதுவுமே பண்ணல எந்த நான் இது வரைக்கும் பார்த்த இதில் எந்த கவர்மெண்ட்டும் ஆண்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக இதை நாங்கள் பண்ணியிருக்கோன்னு நான் பார்த்ததே கிடையாது. பெண்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறோம், பெண்களுக்காக இதுவாக கொடுக்குறோம் அப்படின்னு பெண்களுக்கு நம்ம தப்பாக சொல்லலை. ஆனால் இவங்க ஓட்டு வாங்கிறதுக்காக பெண்களுக்கு நாங்கள் தாலிக்கு தங்கம் தரோம், கல்யாணம் ஆனால் இது தரோம், அது தரோம், இது தரோம். தரோன்னு சொன்னாங்க, தந்துட்டாங்களா இல்லையான்னு எனக்கு ஃபுல்லாக தெரில. யாரோ ஒரு சிலர் வாங்கினேன்னாங்க, அதுவும் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா கவர்மெண்ட்டும் இன்னொன்றும் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆண்களும் இருக்காங்க, ஆண்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, போட்டுனே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ஏதாவது பண்ணணும்னு நினைங்க. இது எந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை, எல்லா கவர்மெண்ட்டுக்கும் சொல்கிறேன். புதுசாக கவர்மெண்ட்டில் வரணும்னு நினைக்கிற கவர்மெண்ட்டுக்கும் சொல்கிறேன், முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு, சென்ட்ரல், ஸ்டேட்டு எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆண்களுக்கும் பண்ணுங்கள், பெண்கள் எல்லாரும் ஒன்றுனா எல்லாருக்கும் பண்ணுங்கள். நானே பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஒருத்தர் சண்டை போடுறாரு பஸ்ஸில்.
ஏண்டா ஆண்கள்னே இல்லை, மகளிர், ஊனமுற்றோர், நடத்துனர் எல்லாம் போட்டிருக்க, ஆண்களுக்கு எங்கடா சீட்டு அப்படின்னு சண்டை போடுறாரு அவரு. இது நானே நினச்சிருக்கேன், ஆனால் நான் சொன்னதில்லை, அவர் சண்டை போடுறாரு பஸ்ஸில். எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நீ போய் சிஎம் கிட்ட டைரெக்டாக கேளு அப்படின்ற, சிஎம் வர சொல்ல நான் கேட்குறேன்றாரு அவரு. எனக்கு செம சிரிப்பு. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாமே பண்ணுங்க அப்படின்ற. முக்கியமான அத்தியாவசிய பொருட்களுக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போது நார்மலாக ஒரு பால் எல்லாமே, பால் அரிசின்றதுலலாம் அதுக்கே டேக்ஸ் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் கோடியாக அடித்து வச்சுருக்காங்க. அதை வந்து அதுலேருந்து கமிஷன் வாங்கி பண்ணுறதுக்கே நான் இவ்வளோ பண்ணுறேன்னா, அப்போ மொத்தமாக போடுங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் அவரோட கொஸ்டினாக இருக்கும். விஷயம் என்னன்னா, தாவேகா கிட்ட மட்டும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற ஒருத்தங்க இல்லை அப்படின்னாக்கா என்றைக்கோ கட்சியை போட்டு புதைச்சிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தெருவுக்கு ஒரு திமுககாரர் இருக்கான், ஆனால் வீட்டுக்கு ஒரு தாவேகாக்காரர் இருக்கான் அப்படின்றத அவங்களால ஏற்றுக்க முடியல. ஒரு பெண் வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாவேகாவை சார்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் திருடிட்டாங்க அப்படின்னு எடுத்து போடுறாங்க. நீ போட்டுருவே, நீ ஈஸியாக போட்டுருவேன். ஆனால் அந்த பெண் யார் கூட நின்றுச்சு, அதை எடுத்த புகைப்படம் எல்லாத்தையும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போட்டுருவாங்க ஃபுல்லாக. அது திமுக காரங்க அப்படின்ற எடுத்து அழகாக ஃபுல்லாக எடுத்து போட்டோன்னே அசிங்கமாக போச்சு. ஒரு அதை மீடியாக்களை கைக்குள்ளே வச்சுட்டு, இது என்னன்னா ஒரு நம்ம நாட்டோட 4வது தூண் சொல்லக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பண்ணுறாங்க இந்த மாதிரி வேலையும் போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது உண்மையிலேயே. ஏன்னா அவங்க கொடுக்குறதா செய்தி ஒரு காலத்தில், அவங்க சொல்கிறதா விஷயம் எல்லாமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கொடுக்குறதா நமக்கு நியூஸாக இருக்குது ஃபுல்லாகவே. அந்த மாதிரி வந்து மீடியாக்களை நம்ப முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க தேவையான ஆட்களுக்கு கொடுக்குறாங்க, பணத்தை வாங்கிட்டு ஒரு செய்தியை ஒன்று பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் நல்லது செய்கிறதுக்காக வராரு. அவர் நல்லது செய்கிறார், நல்லது செய்யலை, வரவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் விமர்சனம் இருந்தால் தூக்கி போடுங்க, விமர்சனம் இல்லை அப்படின்னாக்கா திருப்பி உட்கார வைங்க. ஏன்னா திமுக ஆட்சியும் பார்த்துட்டோம், அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டோம். இதை தாண்டி வந்து சேர்களை உடைச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னா கூட்டம் கூடுற இடத்துல சேதங்கள் ஆகத்தான் செய்யும். அதாவது 100 பேர் இருக்க இடத்துல 10,000 பேர் வந்தாக்கா அங்கே சேதம் ஆகத்தான் செய்யும், ஒரு சிலது உடையத்தான் செய்யும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. யார் ஏற்றுப்பா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்றைக்கி முப்பெரும் விழா அப்படின்னு ஒரு நாரி போன விழா ஒன்று நடத்தினாங்க. அந்த விழாவில் கூட தான் எவ்வளவோ சேதங்கள் ஆச்சு. அதாவது வாழைத்தாரை இழுத்துக்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. மக்களோட வரி பணத்தில் பண்ணாங்க. இது எல்லாமே சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் மக்கள் வரி பணத்தில் உடன்பிறப்புகளுக்கு சிப்ஸ் கொடுக்குறீங்க, மிச்சர் கொடுக்குறீங்க, ஸ்வீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் உடையுது. ஒரு கட்சி தலைவர் வந்து நான் என்ன இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொந்த காசு இது குறிப்பிடணும் ஃபுல்லாகவே. இங்கே தண்ணி இல்லைன்னாங்க, தண்ணிக்கான எவ்வளோ பேர் காவலர்கள்லாம் விநியோகம் பண்ணதை எடுத்துகிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம சேர்களை வந்து அடுக்கி வச்சாங்க, தாவேகாக்காரங்க அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உடச்சி வச்சிருக்காங்க யாரோ அப்படின்னும் போது இதெல்லாத்தையும் இதெல்லாம் நம்ம தான் கேள்வி கேட்கணும். இந்த படத்துலையுமே கூட சக்தி திருமகனில் கூட ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க, கேள்வி கேட்க பழகிக்கோ, கேள்வி கேளு, எது நடந்தாலும் ஒரு கேள்வி கேளு. ஒருத்தன் வந்து ஒரு நலத்திட்டம்னு ஒன்று பண்ணுறான்னாக்கா ஏன் பண்ணுறாங்க, அவனுக்கு என்ன லாபம்ன்றதை யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா அது முழுக்க திமுக சொன்ன மாதிரி தான் இருக்குது கம்ப்ளீட்டாக. ஏன்னா வந்து ஒரு ஆதாயம் இல்லாமல் அவன் பண்ண மாட்டான். சொல்கிறது புரியுதா இல்லையா? உன் மனத்தை எடுத்து உனக்கு கொடுக்குறான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. திருப்பி உன்கிட்டே சம்பாரிச்சுப்பான், அவ்வளோதான். மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, மாதம் நாங்கள் கிடையாது, கேஸ் விலை உயர்ந்து போச்சு, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு, எல்லாமே உயர்ந்து போச்சு. ஆனால் மக்களோட வாழ்வாதாரம் இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு வசனமாக உள்ளே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு படம் அது. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்க இந்த திமுக அரசும் அப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே இது எப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஒரு புதுசாக யார் வந்தாலும் அவங்கள வரவிட மாட்டோம், நாங்கள் நசிக்கிறோம் அப்படின்றதுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 23 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, தளபதியோட சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனில் ரோட் ஷோ காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ரோட் ஷோவை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் காட்டிட்டு வராங்க அப்படின்னும் போது அப்போ தாவேகாவுக்கு மட்டும்தான் அந்த கட்டுப்பாடுகளா, உங்களுக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி.